அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் 2வது லெசனாக இருக்க எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த லெசனோட பார்ட் 9 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க 8 பார்ட்டையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த 9வது பார்ட் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம பார்ட் 9 பார்க்க போகிறோம். பார்ட் 9ல் பயிற்சி 2.8 இருக்க சம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலா ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக 4 ஃபார்முலா இருக்குது. இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பயிற்சியில் இருக்க சம் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், r greater than 1, அதாவது ஆரோட வேல்யூ greater than 1 இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள், Sn ஈக்குவல் டு a r பவர் n மைனஸ் 1 டிவைட் பை r மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா Sn ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைட் பை 1 மைனஸ் ஆர். நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Sn ஈக்குவல் டு na. நெக்ஸ்ட்டு முடிவுறா தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்கள், Sn ஈக்குவல் டு a டிவைட் பை 1 மைனஸ் ஆர். ஓகே, வாங்க நம்ம இப்போ சம் பார்க்கலாம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 5, -3, 9 by 5, minus 27 divided by 25, etc. முதல் n உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. இதில் a என்னது 5, r கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், -3 5ஆல் டிவைட் பண்ணணும். இதான் வந்து ஆரோட வேல்யூ. r பாருங்கள் லெஸ் தென் 1 இருக்குது. ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, a 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஓகே, இதில் என்னோட வேல்யூ தெரியாது, அப்போ என்ன அப்படியே வச்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ வேணா 5, நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் ஆரோட வேல்யூ வேணா -3/5 ஹோல் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ வேணா -3/5. டிவைடில் பாருங்கள், இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்கா, மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடுமா. அப்போது Sn ஈக்குவல் டு 5 1 மைனஸ் -3 டிவைட் பை 5 ஹோல் பவர் n டிவைட் பை 1 ப்ளஸ் 3/5. நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். Sn ஈக்குவல் டு 5 1 மைனஸ் -3 டிவைட் பை 5 ஹோல் பவர் n டிவைடட் பை 8/5. உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறேன், இல்லைனா நீங்கள் 2 ஸ்டெப்பில் இந்த சம் ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் Sn ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், டிவைடில் வந்து 8/5 இருக்கா, இதை மல்டிகேஷனில் மாற்றணும் அப்படின்னா தலைகீழ் தான் எழுதணும். அப்போது 5 1 மைனஸ் -3 டிவைட் பை 5 ஹோல் பவர் n இன்ட்டு 5/8. டிவைடில் இருக்க 8/5 மல்டிகேஷனில் மாற்றணும் அப்படின்னா தலையில் எழுதணும், அதான் 8/5 வந்து 5/8 மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு Sn ஈக்குவல் டு இங்கே இருக்க 5 இங்கே இருக்க 5 மல்டிப்ளை பண்ணுங்கள், 25 டிவைடட் பை 8, இந்த 8 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிச்சம் என்ன இருக்குது, 1 மைனஸ் -3/5 ஹோல் பவர் n. இதான் இதுக்கான ஆன்சர். இதுக்கப்புறம் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இதான் இதுக்கான ஆன்சர். முதல் n உறுப்புகளோட கூடுதல் என்ன அப்படின்னா 25 டிவைட் பை 8 1 மைனஸ் -3/5 ஹோல் பவர் n. ரெண்டாவது சம் பாருங்க, 256, 64, 16, எக்ஸெட்ரா. இதில் ஏவோட வேல்யூ என்ன 256. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும், 64 வந்து 256ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்கள், 1 நாங் 4 மிச்சம் 2 6 நாங் 24. இங்கே 6 நாங் 24 மிச்சம் 1 நன்னாங்கும் 16. நெக்ஸ்ட்டு நன்னாங்கும் 16, இங்கே 1 நாங் 4 மிச்சம் 2 6 நாங் 24 1 நாங் 4 நன்னாங்கும் 16. அப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு
1/4. ஆர் பாருங்கள் லெஸ் தென் 1 இருக்குது, 1 விட கம்மியாக இருக்கா. ஆரோட வேல்யூ 1 விட கம்மியாக இருந்தால் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? Sn ஈக்குவல் டு A 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஓகே, என்னோட வேல்யூ தெரியாது, என்ன அப்படியே வச்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ என்ன? 256. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் ஆரோட வேல்யூ என்ன? 1/4 ஹோல் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 1/4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. Sn ஈக்குவல் டு 256 1 மைனஸ் 1/4 ஹோல் பவர் n bracket divided by 3/4. இந்த டிவைடில் இருக்க 3/4 மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வாங்க. Sn ஈக்குவல் டு 256 இன்ட்டு 4/3. 3/4 வந்து மல்டிப்ளிகேஷனில் மாறும்போது 4/3 மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் 1/4 ஹோல் பவர் n. நெக்ஸ்ட்டு 256 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 1024 டிவைடட் பை 3. இங்கே 1 மைனஸ் 1/4 ஹோல் பவர் n. இதான் இதுக்கான ஆன்சர். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்க. 5, 15, 45, எக்ஸெட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்னது? 5. நெக்ஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணுமா? 15 வந்து 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிரும். இந்த 15 வந்து 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிரும். 4 5 3 5 15. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 3. நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ 6. இங்கே பாருங்கள், முதல் 6 உறுப்புகளின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ என்னோட வேல்யூ 6. இங்கே ஆர் பாருங்கள் கிரேட்டர் தென் 1 இருக்குது. ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்கள். ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. எஸ் என்னோட வேல்யூ என்ன? 6. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன? 5. ஆரோட வேல்யூ 3. என்னோட வேல்யூ 6 மைனஸ் 1 டிவைட் பை 3 மைனஸ் 1. 5 3 பவர் 6 இருக்கா, அப்போது 3 வந்து 6 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 729 மைனஸ் 1 டிவைட் பை 3ல் 1 போச்சு அப்படின்னா 2. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 729ல் 1 போச்சுன்னா 728 டிவைட் பை 2. 4 2 மூவி 2 6 மிச்சம் 1 6 12 42 8. 5 பெருக்கல் 364. இரண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. S6 ஈக்குவல் டு 1820. இதுதான் இதுக்கான ஆன்சர். முதல் 6 உறுப்புகளோட கூடுதல் எவ்வளோ அப்படின்னா 1820. மூணாவது சம் பாருங்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் 5 மற்றும் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் 46,872 எனில் அதன் முதல் உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பொது விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5. நெக்ஸ்ட்டு முதல் 6 உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. S6 எவ்வளோ? 46,872. முதல் 6 உறுப்புகளோட கூடுதல். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் n என்னது? 6. எப்படி 6ன்னு சொன்னால் முதல் 6 உறுப்புகளோட கூடுதல் கொடுத்துருக்காங்களா, அப்போ என்னோட வேல்யூ என்னது? 6. இங்கே யார் பாருங்கள் கிரேட்டர் தென் 1 இருக்குது, 1 விட வந்து பெருசாக இருக்குது. ஆரோட வேல்யூ 1 விட பெருசாக இருந்தால் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? Sn ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. என்னோட வேல்யூ என்ன? 6. ஏவோட வேல்யூ தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 5. என்னோட வேல்யூ 6 மைனஸ் 1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 5 மைனஸ் 1. S6 பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 46,872 ஈக்குவல் டு ஏ 5 பவர் 6 இருக்கா, 5 பவர் 6ஓட வேல்யூ என்ன?
15625 மைனஸ் 1 டிவைடட் பை 5ல் 1 போச்சு அப்படின்னா 4. நெக்ஸ்ட்டு 46872 ஈக்குவல் டு ஏ. 15625ல் 1 கழிச்சா மிச்சம் என்ன இருக்கும்? 15624 டிவைடட் பை 4. 4 டிவைட் பண்ணலாமா? 4 நாங்க 4, 3 நாங்கும் 12, மிச்சம் 3, 9 நாங்க 36, 2 வந்து 4 அடங்காது, அப்போ 0 சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 6 நாங்க 24. நெக்ஸ்ட்டு இந்த ஏ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 3906 அந்த சைடு கொண்டு போங்க. அப்போது ஏ இந்த சைடு இருக்கும், இந்த சைடில் வந்து 46872 இருக்குது. இங்கிட்டு இருக்க 3906 இந்த சைடு கொண்டு வாங்க, டிவைடில் மாறிடும். இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 4 டிவைட் பண்ணலாமா? 2 டிவைட் பண்ணலாம். 4 டிவைட் ஆகாது, அதனால் 2 டிவைட் பண்ணலாம். 4 2 மிச்சம் 1, 9 2 18, மிச்சம் 1, 2 10, 3 6. நெக்ஸ்ட் இங்கே 2 4, 3 6, 4 8, 3 6, மிச்சம் 1, 6 12. நெக்ஸ்ட்டு 3 டிவைட் பண்ணலாமா? 6 3 18, மிச்சம் 1, 5 3 15, 1 3 3. இங்கே 7 3 21, மிச்சம் 2, 8 3 24, 1 3 3, 2 3 6. நெக்ஸ்ட் திரும்ப 3 டிவைட் பண்ணலாம். 2 3 6, 1 3 3, மிச்சம் 2, 7 3 21. இங்கே 2 3 6, மிச்சம் 1, 6 3 18. இந்த 1 வந்து 3ல் அடங்காது, அப்போ 0 சேர்த்துக்கோங்க. 4 3 12. அதுக்கடுத்து 7 டிவைட் பண்ணலாமா? 1 7 3 21, 1 7. நெக்ஸ்ட் இங்கே 3 21, மிச்சம் 5, 7 49, மிச்சம் 1, 7 14. அதுக்கடுத்து 1 31 31, இங்கே 1 31 31, மிச்சம் 6, 2 31 62. அப்போது ஏவோட வேல்யூ என்ன? 12. இதுதான் இதுக்கான ஆன்சர். அவங்க முதல் உறுப்பு கண்டுபிடிக்க சொன்னாங்க. முதல் உறுப்பு எவ்வளோ? 12. இந்த இடத்துல டிவைட் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 4வது சம் பாருங்க. பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 9 + 3 + 1 + எக்ஸெட்ரா. இந்த கொஸ்டினை பாருங்க. முடிவுறா தொடர்னு கொடுத்தாங்களா? முடிவுறா தொடரோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? Sn = a / 1 - r. இதில் a என்னது? 9. r கண்டுபிடிக்கணுமா? 3 வந்து 9ஆல் டிவைட் பண்ணும். 1 3 3, 3 9. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 1/3. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாமே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ 9 / 1 - ஆரோட வேல்யூ 1/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா வரும் 2/3ன்னு கிடைக்கும். டிவைடில் இருக்க 2/3 மல்டிகேஷன்லாம் கொண்டு வாங்க. அப்போது 2/3 வந்து 3/2 மாறிடும். 9 3 மல்டிப்ளை பண்ணால் 27. அப்புறம் டிவைடில் வந்து ஒரு 2 இருக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சர். 27 / 2 தான் இதுக்கான ஆன்சர். 2வது சம் பாருங்க. 21 + 14 + 28 / 3 + எக்ஸெட்ரா. முடிவுறா தொடரோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? முடிவுறா தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா a / 1 - r. இதில் a அப்படின்றது 21, நெக்ஸ்ட் r அப்படின்றது 14 / 21. 7 டிவைட் பண்ணலாமா? 7 14, 3 21. அப்போ 2/3ன்னு கிடைக்குது. இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 21 / 1 - ஆரோட வேல்யூ 2/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 21 / 1/3. இந்த 1/3 பாருங்கள் டிவைடில் இருக்கா? இதை வந்து மல்டிகேஷனாக மாற்ற போகிறோம். அப்போ என்னவா மாறும்? 3/1 மாறிடும். 21ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 63. இதான் இதுக்கான ஆன்சர். 5வது சம் பாருங்க. ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 8 மற்றும் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் 32/3 எனில் அதன் பொது விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்க.
ஏ எவ்வளோ 8. நெக்ஸ்ட்டு முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 32 டிவைட் பை 3. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பொது விகிதம் ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முடிவுறா பெருக்கு தொடர்னு கொடுத்துருக்காங்களா, முடிவுறா பெருக்கு தொடரோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, எஸ்என் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஆர். நெக்ஸ்ட்டு இதில் எஸ்என்னோட வேல்யூ என்ன 32 டிவைட் பை 3. ஏவோட வேல்யூ என்ன 8 டிவைட் பை 1 மைனஸ் ஆரோட வேல்யூ தெரியாது, ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 4 8 4 32. 4 divided by 3 equal to 1 divided by 1 minus r. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 1 minus r equal to 3. இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 4 minus 4r equal to 3. minus 4r இந்த சைடு இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இங்கிட்டு இருக்க அந்த 4 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போங்க. ப்ளஸில் இருக்க 4 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸ் 4ஆக மாறிடும். மைனஸ் 4r ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆரை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 4 அந்த சைடு கொண்டு போங்க. அப்போது 1/4 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். அவங்க பொது விகிதம் தான் கேட்டாங்க. பொது விகிதம் எவ்வளோ 1/4. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆறாவது சம் பாருங்க. பின்வரும் தொடர்களின் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ஆல்ரெடி நான் டீச் பண்ணி வீடியோ போட்டேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 7வது சம் பார்க்கலாம். 7வது சம் பாருங்க. 3 + 6 + 12 + எக்ஸெட்ரா + 1536 என்ற பெருக்கு தொடரின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏ என்னது 3. ஆர் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த 6 வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிரும். 1 3 3 2 3 6. இதான் வந்து ஆரோட வேல்யூ. இங்கே ஆர் பாருங்கள் கிரேட்டர் தான் 1 இருக்குது, 1 விட பெருசாக இருக்குது. ஆரோட வேல்யூ கிரேட்டர் தான் 1 இருந்தால் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், ஏவோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும், ஆனால் என்னோட வேல்யூ தெரியாதா. அப்போ நம்ம என் கண்டுபிடிக்கணும். இந்த கொஷினை பாருங்கள், லாஸ்ட் உறுப்பு தெரியும். இது வந்து T1, இது T2, இது T3 எக்ஸெட்ரா, இது வந்து Tn. இங்கே பாருங்கள், இது பெருக்கு தொடர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. பெருக்கு தொடர் வரிசையை பொறுத்தவரையும் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கும் சரி, உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கும் சரி, நம்மளுக்கு ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா, Tn ஈக்குவல் டு ஏஆர் n மைனஸ் 1. இதில் Tn அப்படின்றது இந்த லாஸ்ட் உறுப்பு தான் Tn. 1536 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வேணா 3, ஆரோட வேல்யூ வேணா 2, என்னோட வேல்யூ தெரியாது, n மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 1 3 3 I 3 15 1 3 3 2 3 6 512 ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1. இந்த சைடு பாருங்கள் 2 பவரில் இருக்கா, அப்போ இந்த 512ஐயும் 2 பவரில் எழுதுங்க. அப்போ என்ன வரும், இந்த 512க்கு பதிலாக 2 பவர் 9 அப்படின்னு எழுதலாம். இந்த சைடு 2 பவர் n மைனஸ் 1. இந்த 512 டானா மெத்தட் படி 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வந்து 9 டைம்ஸ் வரும். அதனால தான் 2 பவர் 9 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் என். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா எம் ஈக்குவல் டு என் அப்படின்னு எழுதலாமா. அப்போது இங்கே பாருங்கள், அடிமான 2 சமமாக இருக்குது, நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க அடுக்களை ஈக்குவல் பண்ணி எழுதலாம். அப்போ 9 ஈக்குவல் டு என் மைனஸ் 1. எண்ணை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மைனஸ் 1 இந்த சைடு கொண்டு போங்க, ப்ளஸ் 1ஆக மாறிடுமா. 9 + 1 என்ன மாறும், 10ஆக மாறிடுச்சு. அப்போ என்னோட வேல்யூ என்ன 10. இப்போது என்னோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, ஆரோட வேல்யூ எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னோட வேல்யூ என்ன 10 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 10 மைனஸ் 1 டிவைட் பை ஆரோட வேல்யூ 2 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு 3 பெருக்கல் 2 பவர் 10. அப்போ 2 வந்து 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுமா. 1024 மைனஸ் 1 டிவைட் பை 2ல் 1 போச்சு அப்படின்னா 1. நெக்ஸ்ட்டு S10 ஈக்குவல் டு 3 பெருக்கல் 1024ல் 1 போச்சு அப்படின்னா 1023. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். S10 ஈக்குவல் டு 3069. இதான் இதுக்கான ஆன்சர்.
இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2. ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 6 வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிரும். ஆர் பாருங்கள் கிரேட்டர் தென் 1 இருக்குது. ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள். a × r⁻n - 1 இந்த ஃபார்முலாவில் ஏவோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். ஆனால் என்னோட வேல்யூ தெரியாது. அப்போ நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்தவரையும் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரி, அதாவது உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கவும் சரி, என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கவும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். Tn = ARn-1. இதில் Tn அப்படின்றது இந்த லாஸ்ட் உறுப்பு 1536 அப்படின்றது தான் Tn. நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ வேணா 3, ஆரோட வேல்யூ 2. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ கிடச்சிரும். சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். 512 எப்படி 2⁻9 அப்படின்னு எழுதுனேன்னு டவுட் வரும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 512 டானா மெத்தட் படி சால்வ் பண்ணுங்கள். நம்ம 2 பவரில் தான் எழுதணும். அப்போ 2ஆம் வாய்ப்பால் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 4 மிச்சம் 1, I2 10 மிச்சம் 1, R2 12. நெக்ஸ்ட் திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2 2 4 மிச்சம் 1, 8 16. நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 12 4 2 8. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 2 6 2 4. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 16 32. நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் 8 16. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 2 8. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 4. திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ மொத்தம் எத்தனை 2 இருக்குது? 9 2 இருக்குது. அதான் 2⁻9 அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த 512க்கு பதிலாக 2⁻9 போடலாம். இப்படி போட்டால் மட்டும் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். A⁻m = A⁻n இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அடிமானம் 2 சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அடுக்கு 2 ஈக்குவல் பண்ணி எழுதலாம். அப்படி தான் எழுதியிருக்கேன். என்னோட வேல்யூ வேணா 10. இந்த என்னோட வேல்யூ 10 கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு கூடுதல் கிடச்சிரும். இதுக்கான ஆன்சர் என்னது? 3069. 8வது சம் தேவை கிடையாது. 9வது சம் பாருங்க. 0.123 மேலே ஒரு பார் கொடுத்துருக்காங்க. என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் நான் ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் டீச் பண்ணி போட்டேன். இதில் வந்து நிறைய மாடல் இருக்குது. இந்த மாதிரி சம்மில் வந்து நிறைய மாடல் இருக்குது. அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சிம்பிளிஃபிகேஷனில் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நான் இப்போதைக்கு இந்த ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணுறேன். இந்த ஒரு சம் மட்டும் தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. 0.123 மேலே ஒரு பார் இருக்கா? ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா இங்கிட்டு இருக்க நம்பரை பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரை அப்படியே எழுதுங்க. 1 2 3 இதை அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு டிவைடில் இங்கே மேலே பாருங்கள் எத்தனை நம்பருக்கு மேலே பார் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 3 நம்பருக்கு மேலே பார் போட்டிருக்காங்களா? அப்போது 3 9 போடுங்க. இதான் இதுக்கான ஆன்சர். இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணுங்கள். 3 அப்படி டிவைட் பண்ணாமா? நான் 3 12 ஒரு 3 3. இங்கே 3 9 3 9 3 9. அப்போ 41/333. இதான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு மேலே இருக்க பார் வந்து எத்தனை நம்பர் மேலே பார் போட்டிருக்கோ அத்தனை 9 போடணும். இங்கே 3 நம்பர் மேலேயுமே பார் போட்டிருக்காங்க, அதனால் 3 9 போட்டிருக்கோம். இதுவே 2 நம்பர் மேலே மட்டும் பார் போட்டிருந்தாங்க அப்படின்னா 2 9 போட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. மற்ற எல்லா மாடலுமே சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் டீச் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே. 10வது சம் தேவை கிடையாது. பயிற்சி 2.8 இருக்க எல்லா சம்மும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சிறப்பு தொடர்கள் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.